ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். என் பயணம் உங்களுடன். இன்றைக்கி யூஸ்ஃபுல்லான ஒரு சில ஹோம் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எப்போவுமே வீடு துடைக்கும் போது ஒரு பக்கெட்டில் சோப்பு தண்ணியும் ஒரு பக்கெட்டில் நார்மல் வாட்டரும் வச்சுட்டு சோப் வாட்டரில் ஃபஸ்ட்டு நல்லா டிப் பண்ணி நல்லா ஃப்ளோரை மாப் பண்ணி விட்டுடலாம். ஏன்னா இந்த மாதிரி ஹாஃப் பக்கெட் எடுக்கிறதுனால தண்ணியும் மிச்சமாகும், நல்லா தொடச்சோம் அப்படிங்கிற திருப்தியும் நமக்கு இருக்கும். இப்போ இந்த மாதிரி ஒன்ஸ் தொடச்சதுக்கப்புறமா நார்மல் வாட்டரில் க்ளீன் பண்ணிவிட்டு திரும்ப சோப் வாட்டரில் டிப் பண்ணி திருப்தியும் நமக்கு இருக்கும். ஒரே பக்கெட்டில் முழுசாக எடுத்து திரும்ப டிப் பண்ணி அழுக்க துடைக்கிறத விட இந்த மெத்தட் ரொம்பவே நல்லாயிருக்கும், ரொம்ப நீட்டாகவும் இருக்கும். அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கடையில் வாங்குகிற சுண்டக்காய் வத்தல் ரொம்ப உப்பாக இருக்கும், ஒரு சிலதில் மண் இருக்கும். அதனால் எப்போவுமே வாங்கினதுக்கப்புறமா நல்லா ஒரு கெட்டியாக மோர் எடுத்துகிட்டு அதில் ஓவர் நைட் இந்த மாதிரி ஊற வச்சுட்டு ஓவர் நைட் ஊறினதுக்கப்புறமா காலையில் அதில் லைட்டாக அந்த மோரெல்லாம் வடிச்சிட்டு நம்ம ஒரு பிளேட்டில் காய வச்சுக்கலாம். மோரில் ஊறும் போதே அதில் இருக்க கல், அதிகமான உப்பு எல்லாமே அதில் கலந்துடும். அப்புறமா நம்ம வெயிலில் காய வச்சு எடுத்துக்கிட்டால் அதில் இருக்க கல், மண் எல்லாமே கம்ப்ளீட்டாக போயிடும். எல்லாமே க்ளீன் ஆகிடும். நம்மளுக்கு சாப்பிடும் போதும் நல்ல ஹெல்த்தியாகவும் இருக்கும். இப்படி இன்டைரக்டாக நமக்கு வயிற்றுக்குள்ளே போகிற கல், சின்ன பார்ட்டிகிள்ஸ் எல்லாமே நம்ம டைஜஸ்டிவ் சிஸ்டத்தை டேமேஜ் பண்ணும். அடுத்த டிப்ஸ் பார்த்திங்கன்னா, நம்ம இன்டோர் பிளான்ட்ஸை க்ளீன் பண்ணுற ஒரு டிப்ஸ் தான் இது. ரொம்ப சிம்பிளான ஒரு டிப்ஸ் தான். எப்போவுமே தண்ணி வச்சு துடைப்பாங்க, அது கூட ஒரு ட்ராப் கோகோனட் ஆயில் வச்சு இந்த இலையெல்லாம் துடைப்பாங்க. அதுக்கு பதிலாக இந்த டெக்னிக் நீங்கள் ஃபாலோ பண்ணால் செடிக்கு எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது. அதுக்கு என்னென்னா, நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ண பனானா பீலை வச்சு அந்த லீஃப் எல்லாமே நல்லா தொடச்சி விட்டுக்கலாம். அப்படி துடைக்கும் போது அதில் இருக்க அழுக்கு எல்லாமே கம்ப்ளீட்டாக இந்த பனானா பீலில் வந்துடும். அது மட்டும் இல்லாமல் இந்த பனானா பீல் இந்த லீஃபுக்கு அந்த அளவுக்கு ஒரு கெடுதல் ஏற்படுத்துறது கிடையாது. இதே நம்ம தேங்காய் எண்ணெயோ வேறு ஏதாவது எண்ணெயோ வச்சு துடைக்கும் போது அந்த லீஃபில் இருக்க டைனி ஹோல்ஸ் எல்லாமே அடைப்பட்டு அந்த லீஃபுக்கு அது ரொம்பவே தீமை பயக்கும். அதாவது அந்த செடிக்கு ரொம்ப டேமேஜை அது கொண்டு வரும். ஸோ ஈஸியாக அது ப்ரீத் பண்ணுறதுக்கு வசதியாக இந்த மாதிரி நேச்சுரலான பனானா பீல் வச்சு இந்த இன்டோர் பிளான்ட்ஸோடைய லீஃப் எல்லாமே தொடச்சி விட்டுக்கிட்டோம்னா டே டைம் மட்டும் இல்லாமல் நைட் டைமுமே ரொம்ப ஷைனிங்காக இருக்குது. நீங்கள் ஒரு வேளை நினைக்கலாம், இதனால் எறும்பு வருமோ அப்படின்ட்டு. கண்டிப்பாக வராது. பாருங்கள் எந்த அளவுக்கு மினுமினுப்பாக ஷைனிங்காக இருக்குன்ட்டு. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அடுத்த யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம யூஸ் பண்ணுற மசாலா பொருட்கள், சீரகம், குருமிளகு, சோம்பு, ஏலக்காய், இந்த மாதிரி பொருட்கள் நமக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி எடுத்து கொஞ்சமாக அடுப்புக்கு பக்கத்துலேயோ இல்லை வேற எங்கேயா வச்சுட்டு மீதி இருக்கிறத காற்று, வெளிச்சம், அடுப்பினுடைய சூடு டைரெக்டாக தாக்காத இடத்துல வச்சிட்டோம்னா ரொம்ப நாளைக்கு அதனுடைய மனமும் தரமும் மாறாமல் இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி சூடோ இல்லை வெளிச்சமோ அதிகமாக படுற இடத்துல வச்சா அதனுடைய தரம் குறைஞ்சிடும். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். அடுத்தது, இந்த மாதிரி ஆப்பிள் சிடர் வினிகர் நம்ம வீட்டில் வச்சுருந்தோம்னா எப்போயாவது நம்மளுக்கு ஏதாவது பூச்சிக்கடி ஏற்பட்டாலோ இல்லை ஏதாவது எறும்பு கடியோ நமக்கே தெரியாமல் அந்த மாதிரிலாம் இருந்தால் ஒரு சின்ன ட்ராப் ஆப்பிள் சிடர் வினிகரை பஞ்சில் தொட்டுட்டு எந்த இடத்துல பூச்சி கடிச்சதோ அதை தொடச்சி விட்டோம்னா அது ரெடி ஆகிடும். அடுத்தது, தேங்காய் நம்மக்கிட்ட அதிகமாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் வெளியே வைக்க முடியாத சூழ்நிலையில் இந்த மாதிரி நம்ம அதை நனைச்சிட்டு லைட்டாக கத்தியை வச்சு அதனுடைய தலைபாகத்தில் அப்படியே குத்தி விட்டோம்னா ஈஸியாக அந்த குடுமிங்கிற சொல்கிற பகுதி பிரிஞ்சு வந்துடும். கத்தியில் விட்டு லைட்டாக இப்படி குத்தி விட்டுட்டு நம்ம லைட்டாக இப்படி திருப்பினாலே போதும். ரொம்ப கஷ்டப்பட்டு ஒவ்வொன்றா இழுக்க வேண்டியதில்லை. அந்த எட்ஜில் லைட்டாக குத்தி விட்டுட்டு ஈஸியாக நம்ம அந்த நாரை எடுத்தோம்னாலே வந்துடும். இதுக்கப்புறமா இதை நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிட்டா ரொம்ப நாளைக்கு லைஃப் வரும். ஸோ ஃபஸ்ட்டு கழுவிட்டு இந்த மாதிரி குடுமியை எடுத்துட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ சொன்ன இந்த சின்ன டிப்ஸ் எல்லாம் நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.